வருவா, ஏண்டி பாடா படுத்துற? மேடம், இந்த அம்மா ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க? எனக்கு என்னமோ இந்த அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. முதல்ல இந்த அம்மாவை விசாரிச்சா எல்லாம் சரியா வந்துரும் நினைக்கிறேன். எல்லா பதிலும் வந்துரும் நினைக்கிறேன். இந்த அம்மாவை முதல்ல பிடிங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணேங்கிறதுக்காக என்ன நீங்க இழுத்துட்டு போறதுல இருக்கீங்க? அத முதல்ல சொல்லுங்க. இல்லம்மா, நான் கூட்டிட்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ நான் என்ன கூட கேட்காம நீ அந்த பிள்ளைக்குள்ள போயிட்டு என்ன விட்டுருங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதுவே புரியலையே. அவங்க பேர் என்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க பேரு முனியம்மா. முனியம்மாவா? இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. உண்மையே பேர சொல்லுங்க, பொய்லாம் சொல்லக்கூடாது. எங்க கிட்ட உண்மையானதை சொன்னீங்கன்னா நாங்க பாட்டுக்கு விசாரிப்பு போய்கிட்டே இருப்போம். நாங்க கேட்டது என்னது, அவங்க வீடு எங்கன்னு கேட்டோம். இது தப்பா? வீடு எங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க? உண்மையான பேரை சொல்லுங்க, வீடு எங்கன்னு சொல்லுங்க, நாங்க போய் பார்ப்போம். பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதுல எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்க எதுக்காக இப்படி ஓடுதிய? உங்க யாரும் இந்த பிள்ளை யாரும் உங்களுக்கு ஒளிவிய எனக்கு காப்பாத்துறிய? அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணல அப்படின்னு நீங்களா பேசுறீங்க. உங்களை எதுவும் நாங்க பிடிக்க வந்த மாதிரி இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அதை பார்த்தாவே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் இந்த தப்பு பண்ணீங்களோ என்னவோ மாதிரி. அதனாலதான் நான் கேக்குறேன். சொல்லுங்க, உங்க பேர் என்னது? இங்க நாச்சியம்மா வீடு எங்க இருக்குன்னு தான் நான் கேட்டேன். உங்களுக்கு நாச்சியம்மா ரிலேட்டிவா? என்ன வேணும் நாச்சியம்மா? ஐயோ, நாச்சியம்மா எங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா அந்த ஊருக்குள்ளதான் இருக்கும். போங்க, ஊர்ல நடு முச்சந்தில தான் அவங்க வீடு. அங்கன போய் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. போங்க, அங்கன போய் கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. வாங்க, வண்டியில கொஞ்சம் ஏறுங்க. வண்டியில ஏறணும்? நான் தான் இடம் சொல்லிட்டே இல்ல, பரவதுக்கு வண்டியில ஏத்துறியா? ஐயோ, அவ வீட காமிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் உங்களை. வண்டியில வர பயமா இருக்கா? மேடம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஆச்சிமே யாரும் கிடையாது, என்னோட அம்மா தான். ஓ, உங்க அம்மாவா? அப்போ இவங்க? அவங்க என்னோட ஒய்ஃப் தான். உங்க ஒய்ஃப் பேர் என்னது? என்னோட ஒய்ஃப் பேரு அதான், அவதான் பேரு முல்ல. அவளோட பேர் முல்ல. சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, அந்த முல்ல நீங்க தானா? மாமியாரை தூக்கி போட்டு வெளுத்தீங்களே அந்த முல்ல நீங்க தானே? ஏன் இப்படி இதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடா? இது அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ இதுல டெக்கராட்டி வேலை இருக்கு அப்படின்னு. அந்த டவுட்ல தான் இருந்தேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ. ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? யாரு மேடம் சொன்னது? நான் தான் அதை தூக்கி போட்டு அடிச்சேன்னு. அன்னைக்கு லேசா அப்படி சண்டை வந்துட்டு ஒன்னும் பண்ணல, பறிவு விட்டு தான் வச்சேன். இப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்கு அந்த கிழவி. தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க அந்த கிழவியை மட்டும். அது ஃபுல்லா போய் தான் சொல்லும். அது எங்க வீட்டுல வம்பா பிரச்சனையா பண்ணி விட்டுருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம். இப்ப அந்த கிழவி எங்க? உங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ்வளோ போய் நீங்க எது சொன்னாலும் நான் நம்புறதாவே கிடையாது. சரியா? உங்ககிட்ட நான் பேசுறதாவும் கிடையாது. உங்க ஹஸ்பண்ட நான் எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன். மேடம், பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. நீங்க ஆளெல்லாம் தூக்குங்க, கிளம்பு. ஆளை தூக்கணுமா? எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்னது? என்னோட பேர் கணேசன். சரி, உங்க தம்பிங்க எங்க இருக்காங்க? வீட்டுல இருப்பாங்களா? சரி, வண்டியில ஏறீங்களா? உங்க தம்பிங்களெல்லாம் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டி போகணும். ஏன்னா உங்க அம்மா ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணி அங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு விடுவோம். வாங்க. இது நான் எஃப்ஐஆர் போட்டு உள்ளலாம் அவங்க யாரையும் தள்ள போறது இல்ல. ப்ராப்ளத்தை கேட்டு என்ன ஸ்பேஸ் போகுது கொஞ்சம் டீல் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விடுறதா. வாங்க. அங்க ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா உள்ள தள்ளுறதுக்குள்ள வேலையே இல்லை. அப்புறம் ஒண்ணு, இந்த அம்மா மாதிரி பொய் பேசக்கூடாது. இந்த அம்மா அங்கேயும் வந்து பொய்யா சொன்னிச்சுன்னா கண்டிப்பா உள்ள தள்ளிடுவேன். அவ்வளவுதான். இன்னொன்னு, ஆமா, மெயின் கேரக்டர் அந்த அம்மாவுக்கு வெள்ளியாம்ல, அது யாரோ பேர் சொன்னாங்களே, மல்லிகா. அந்த மல்லிகா எங்க? மல்லிகாவா? யார் சொன்னது மேடம்? எங்க அம்மாவா? ஆமா, அவங்களே தான் சொன்னாங்க, மல்லிகாவா. அவங்கதான் ரொம்ப டார்ச்சர் அந்த அம்மாவை. அப்பாடா, அப்போ நான் இல்ல. அப்பாடா, நீங்களும் தான் அடிச்சீங்களா? மல்லிகா கூட அடிச்சதா சொல்லல, நீங்க தான் மெயினா அடிச்சிருக்கீங்க. ஏறுங்க முதல்ல வண்டியில. சொல்லிட்டே இருக்கேன்ல, போமா, ஏறுமா. நீ யாருமா? நீ
மேடம் நான் இவங்களோட மருமக. ஓ மருமகளா? சரி சரி. சரிம்மா. மா ஏறு. உன் வீட்டுக்காரோட ஏறு. நீங்களும் தான் போங்க, ஏறுங்க. சரிங்க மேடம். சார் கூப்பிட்டு போங்க சார். அப்புறம் அந்த நாச்சியம்மா வீட்டை காமிச்சு அங்க யார் இருக்கான்னு போய் பார்க்கலாம். சரிங்க மேடம். அன்பு, பிள்ளையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோமா. பிரச்சனை என்னாகும் தெரியல, பார்த்து நாங்க பேசிட்டு வரோம். ஏய் வாடி ஃப்ராடு. நியாயத்துக்கு போய் பேசுதுப்பா அந்த அம்மா. அண்ணே போலீஸ் வந்துருச்சா? அதுதானே எதிர்பார்த்தோம். வாங்க சார், வாங்க மேடம். எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் ஏன் வருவாங்க? உங்க அம்மா எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க. எங்க அம்மா எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும் போல. சரி சரி. உங்க பேர் என்னது? இதுல யாரு மயில், இதுல யாரு கிருஷ்ணன்? மேடம் பேரெல்லாம் நல்லா கரெக்டா சொல்றீங்க. வீடு எப்படி தெரியும்? நான் தான் கிருஷ்ணன், இது எங்க அண்ணாட என்ன மயில். வீடு காமிச்சது எங்க? என்னம்மா அங்க நிக்கிற? வா உள்ள. ஒண்ணும் தெரியாத மாதிரியே நிப்ப. அண்ணே அண்ணி உள்ள இருந்து வர்றீங்க? உங்களை முதலுக்கே தூக்கிட்டாங்க கிருஷ்ணா. அப்படியா? அச்சச்சோ. மேடம் நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், நீங்க முதல்ல கேளுங்க சரிங்களா? என்னதான் இருந்தாலும் சரி, என்ன பேசுறதா இருந்தாலும் இங்க பேச வேணாம். ஸ்டேஷன் கிளம்புங்க. ஆமா மல்லிகா எங்க? மல்லிகாயா மேடம்? அவ இருக்கட்டும், வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க, பிள்ளைங்களை பார்க்க வேற ஆள் கிடையாது. மல்லிகா இருக்கட்டும், நாங்க வரோம். என்னவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாமே மேடம். ஸ்டேஷன் வந்துதான் பேசணுமா என்ன? என்ன பேசணுமோ இங்கே பேசலாம் வாங்க. ஸ்டேஷன்ல போய் என்னத்த பேச போறோம், இங்கே பேசலாம் மேடம். ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வயசான கிழவி சொல்லுதுன்னு நீங்களும் கிளம்பி வந்து என்ன மேடம் இதெல்லாம்? பிரச்சனையே இல்ல, நீங்க விடுங்க. என்ன கேட்கணுமோ கேள்வி கேளுங்க. பாவம் எங்க அண்ணன் எல்லாம் ஸ்டேஷன் இழுத்துட்டு போறது நல்லா இருக்கா உங்களுக்கு? எங்க அண்ணன் 8 பேருக்கு பஞ்சாயத்துக்கு போவாரு ஸ்டேஷனுக்கு, நீங்க அவரை பஞ்சாயத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களே மேடம், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாவம் எங்க அண்ணனை, தயவு செஞ்சு எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியாது. நான் கூட அப்படி இப்படின்னு இருக்கவன். என் தம்பி எங்க அண்ணனும் பாவம் மேடம். எங்க அண்ணனையும் எங்க தம்பியை விட்டுருங்க மேடம். நான் வேணா பரவாயில்லையே, அண்ணன் தம்பி எல்லாம் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. சூப்பர் தான். இவ்வளவு பரவாயில்ல, பாச பிணைப்பு தான், நல்லா இருக்கீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த உங்க மல்லிகாங்கிறவங்க வேணும். உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லிகா தான் முதல் வில்லியா. மல்லிகா தான் அவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களாம், அதையும் நான் கேள்விப்பட்டேன். அதனால இந்த மல்லிகா எங்கன்னு கொஞ்சம் மல்லிகாவை கூட்டிட்டு வாங்க. எங்க அண்ணி வீட்டுல இருக்கட்டுமே மேடம். வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க, பிள்ளைங்களை பாத்துக்கிடணும். லேட் ஆச்சுன்னா முன்ன பின்ன ஆச்சுன்னா பிள்ளைங்க தடுமாறி போயிருங்க, பாவம் இல்லையா? அது அண்ணி வீட்டுல இருக்கட்டும், நாங்க கூட வரோமே. கூட்டிட்டு வாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. மேடம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல, கேட்க மாட்டீங்க. ஓகே சார், இந்த வர சொல்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. ரொம்ப கஷ்டமும் கவலையுமா இருக்கு. எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் எல்லாம் வந்து என் தலையில தான் விழுது. நான் தான் கெட்டவளா அது கண்ணுக்கு தெரியுறேன் அத்தை. எங்களால எந்த நகை எடுக்க முடியும், பண்ண முடியும்? நினைச்சு பாருங்க, ஒரு கிராமாவது எங்களால எடுக்க முடியுமா அத்தை? நாங்க இருக்க கஷ்டத்துல எங்களானா அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. எங்களை தான் குத்தங்குறை சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு அத்தை. இருடி, அவளை பத்தி தான் ஊருக்கே தெரியும். அவளை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. அவ ஒரு ஆளுன்னு விட்டு தள்ளு. எந்திரி, சோறு போட்டாரு. தாத்தா வேணாம், வர காப்பி கொஞ்சம் வச்சு தாரியா? நாக்கெல்லாம் இழுத்து பின்னுது. அப்படியே கொஞ்சம் குடிச்சா இதமா இருக்கும். தலைவலி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குதா. வர காப்பி மட்டும் வச்சு குடிச்சுக்கிற. வர காப்பி வச்சுட்டு வருவாத்தா? சரி எந்திரி, வீட்டுக்குள்ள போய் உட்காருவோம். இல்ல இங்க நல்லா இருக்கு, நீ வச்சுட்டு வணங்கன்னு உட்காரு. ஏ மல்லிகா, என்ன வசந்தா? எப்படி உங்க வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜீப் எல்லாம் உங்க வீட்டுல நிக்கிது. போ, உன் புருஷன் உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னுச்சு. அங்க நான் வந்துகிட்டு இருந்தேன், என்கிட்ட சொல்லி விட்டுச்சு. எங்க பெரியம்மா வீட்டுலதான் இருக்கும், போய் சீக்கிரம் வர சொல்லுன்னு அமுச்சு விட்டுச்சு. அதான் வந்தேன். போடி, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஐயோ ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாங்களா வசந்தா? சோ சரி சரி, நான் அந்த ஓடு, வேமா ஓடு. வேமா தான் வர சொன்னாப்ல. பாத்தியாட்ட சொன்ன மாதிரியே வந்துருச்சு. நான் சொல்லிட்டு தானே உட்காந்துருந்தேன். பாத்தியா? விடுடி, நீ எதை பத்தி கவலைப்படாத. போ, பாத்துக்கலாம். காப்பி குடிச்சிட்டு போடி. எங்கிட்ட நான் காப்பி குடிக்கிறதுக்குள்ளதான் இப்படி ஒரு ஓலை வந்துருச்சு. நான் போறேன். போ வாரேன்.
என்ன அத்தை? என் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே கேடு கட்டவ, அவ இருக்கிறதுக்கு போய் தொலையலாம். அவளால தாண்டி இவங்க வீட்டுல எம்பூட்டு வம்பு பிரச்சனையும். அவதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா போல. பாவம் இந்த புள்ள. வந்ததுல இருந்து இந்த பிள்ளை எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் அவ தங்கச்சின்னு இருக்கிறாளோ தெரியல. டென்ஷனா இருக்குது. சரி நான் போய் என்ன பிரச்சனை ஏதுன்னு பாக்குறேன். என்ன போவா? பாவம் இந்த மல்லிகா. சரி போத்தா ஓடு. மணி ஆயிடுச்சு, இந்த அம்மாவை இன்னும் காணோம். எங்களுக்கு அடுத்த வேலைகள் இல்லையா? கொஞ்ச நேரம் மேடம், இந்ததான் வந்துருவா. மேடம், நான் தான் மல்லிகா. கூப்பிட்டு விட்டீங்களாமே? ஏன்? ஆ, உட்காந்து விருந்து வைக்க. யாருமா நீ? ஏமா வயசானது, முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தா பிரச்சனைகள் வர போகும். என்னம்மா நீ அதுக்கு நான் அதை போட்டு இந்த பாடப்படுத்துறது? பாவம்ல, வயசான காலத்துல அதுகளுக்கு நேரத்துக்கு சோறு போட்டு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து வச்சுக்கிறது இல்ல. ஏம்மா சும்மா பாவமா இருக்கு பாக்குறதுக்கே அந்த அம்மாவை. போட்டு டார்ச்சர் பண்றிய. 3 மகன்கள் தானே இருக்கீங்க. 3 மருமக இருக்கீங்கல்ல. இன்னொரு மருமக எங்க? கூப்பிடுங்க, இன்னொரு மருமக எங்க? அது கை குழந்தைய வச்சிட்டு இருக்கு மேடம், அது வேண்டாம். சரி, 3 மருமக இருக்கீங்களா? நல்லா பாக்குறதுல நம்ம மல்லிகா உன்னையதான் அந்த அம்மா ஓவரா பேசுது. நீதான் ரொம்ப பண்றியாம்ல. நீதான் உன் புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா. அந்த அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு பாத்துக்க. உன்னை பார்த்தாவே தெரியுது நீ அப்படிப்பட்ட ஆளாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். முகப்பாவனையில பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏங்க நினைக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம். இப்போ ஸ்டேஷனுக்கு வரணுமா மேடம்? ஆமா, என்ன எல்லாரும் நிக்கிறீங்க? எல்லாரும் தான், எல்லாரும் கிளம்பு. எல்லாரும்னா பெரியமாமா நீங்களுமா? அக்கா கிருஷ்ண, ஐயோ உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மேடம். பெரிய மாமா எங்க அக்கா கிருஷ்ணாலாம் பாவம் மேடம். அவளெல்லாம் ஸ்டேஷனுக்கு இழுக்காதிய. உங்களுக்கு நான் பிரச்சனையை விவரமா இங்கேயே சொல்றேன் எடுத்து. உங்களுக்கு அதை நீங்க கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் புரியும். இதை நீங்க ஸ்டேஷனுக்கு தான் கூட்டி போய் விளக்கத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு எடுத்து சொன்னனாவே புரியும். இங்கேயே நான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த அம்மா அங்க இருக்கு. நீ இங்க எந்த விளக்கமும் எனக்கு தர வேண்டாமா? நீ கிளம்பு. எல்லாரையும் வச்சுதான்